Hi viewers, welcome back to my channel Elite CBSE. If you are watching this video first time, consider for subscribing and don't forget to press the bell icon. You get notified whenever I upload my videos for the classes 10th and 12th. Synopsis in both Tamil and English separately and line by line explanation. Okay. In this video we go to see the lesson A Letter to God written by G.L. Fians part 2. Okay, part 1ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஹெயில்ஸ்டோன் இந்த லான்ச்சோனுடைய ஃபீல்டை ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. அந்த லான்ச்சோ கூட ஃபீல் பண்ணாப்புல, எப்படி ஃபீல் பண்ணாப்புல அப்படின்னு சொன்னால், ஒரு வெட்டுக்கிளிகள் அழிச்சா கூட அது ஏதோ பாதி சாப்பிட்டுட்டு பாதியாவது விட்டுட்டு போகும். ஆனால் அந்த ஹெயில்ஸ்டோன் கம்ப்ளீட்டாக அள்ளிட்டு போயிடுச்சு. அதனால் இனி வரக்கூடிய காலம் ஃபியூச்சர் பசியும் பட்னியுமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கோட வருத்தத்தோடு இருந்தான் அப்படிங்கிறதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், But in the hearts of all who lived in that solitary house in the middle of the valley, சாலிட்டரி அப்படின்னு சொன்னாலே லோன்லி. சாலிட்டரி ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு தனி வீட்டில் அந்த மிடில் ஆஃப் தி வேலியில தான் அந்த லான்ச்சோ என்ன செய்யறாப்புல இருக்கிறாப்புல. தெர் வாஸ் எ சிங்கிள் ஹோப் ஹெல்ப் ஃப்ரம் காட். அவனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் காட் தான். பிகாஸ் லான்ச்சோ ஹேட் ஸ்ட்ராங் ஃபெய்த் இன் காட். கடவுள் மேலே அதிகமான ஒரு நம்பிக்கை, வலிமையான ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அந்த லான்ச்சோவுக்கு உண்டு. Don't be so upset even though this seems like a total loss. Remember, no one dies of hunger. இது ஒரு பெரிய லாஸா இருக்க போல தெரிஞ்சாலும் கூட யாரும் பசியினால இறக்க மாட்டாங்க. டோன்ட் பி சோ அப்செட், ரொம்ப அப்செட் ஆகாதங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலான வார்த்தைகள் லான்ச்சோவுக்கு கிடைக்குது. தட்ஸ் what they say, no one dies of hunger. All through the night, Lancho thought only of his one hope, the help of God. நைட்டு முழுதும் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் தூங்கவே இல்லை. நைட்டு முழுதுமே அதே நினப்பில் தான் இருக்கிறான், அந்த வருத்தத்திலே நினைக்கிறான். ஃபியூச்சரில் நம்ம என்ன ஆக போகிறோமோ, பசியும் பட்னியுமா இருக்க போகிறோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் கடவுளுடைய உதவியை அவன் என்ன செய்யறான், நாடுறான், அதை நம்புறான். Whose eyes, as he had been instructed, see everything, even what is deep in one's conscience. Lancho was an axe of a man, working like an animal in the fields. இந்த லான்ச்சோ மாடு மாதிரி வேலை பார்த்தான். அவனுடைய வயக்காட்டில் மாடு மாதிரி வேலை பார்த்தும் கூட இந்த மாதிரி ஒரு ஹெயில்ஸ்டோன் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. அப்படிங்கும்போது அவனால் டைஜஸ்ட் பண்ணவே முடியலை. அதே ஃபீலிங்கோட அதே வருத்தத்தோடைய அவன் என்ன செய்யறான், இருக்கிறான். பட் ஸ்டில் ஹி நியூ ஹவு டு ரைட். அதாவது லான்ச்சோவை பொறுத்த வகையில, தோ ஹி ஒர்க் ஃபார் எ லாங் டைம் இன் த ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் அவன் ரொம்ப நேரம் வேலை பார்த்தாலும் கூட ஹி நியூ டு ரீட் அண்ட் ரைட், அவனுக்கு எழுத படிக்க தெரியும். The following Sunday at daybreak, he began to write a letter which he himself would carry to town and place in the mail. It was nothing less than a letter to God. மெயில் அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா போஸ்ட், அதாவது லெட்டர். இதை எல்லாமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா மெயில்னு தான் சொல்லுவோம். இது அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகேவா? சரி, இப்போ என்னன்னா அந்த டே பிரேக்ல, த ஃபாலோவிங் சண்டேனா இந்த நெக்ஸ்ட் சண்டே ஒரு டே பிரேக்ல என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, லான்ச்சோ ஸ்டார்டட் டு ரைட் எ லெட்டர் டு காட். கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டான் அந்த டே பிரேக்ல. அந்த லெட்டர்ல என்ன எழுதுறான்னு பாறேன். காட், கடவுளே, he wrote, if you don't help me, my family and I will go hungry this year. கடவுளே, நீ மட்டும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த வருஷம் நானும் என்னுடைய குடும்பமும் பசியினால அவதிப்படுவோம். I need 100 pesos in order to sow my field again and to live until the crop comes because of the hailstorm. அதாவது ஐ நீட் 100 pesos. இந்த பேசாஸ் அப்படிங்கக்கூடியது என்னது அப்படின்னு சொன்னா ருபி. நம்ம ருபின்னு சொல்றோம், இந்தியாவில் ருபின்னு சொல்றோம் இல்லையா?
அவன் வந்து என்ன செய்யறான்னா பேசாஸ் அப்படின்னு சொல்றான். ஐ நீட் 100 பேசாஸ், எனக்கு வந்து 100 பேசாஸ் வேணும். எதுக்கு அப்படின்னா, இன் ஆர்டர் டு ஷோ மை ஃபீல்டு, என்னுடைய ஃபீல்டை விதைப்பதற்குண்டான செலவும் அதில் தான். அகைன் அண்ட் டு லிவ் அன்டில் தி கிராப் கம்ஸ், அந்த விதைச்சது வந்து அறுவடை செய்யும் வரை என்னுடைய குடும்பம் ஓடணும் இல்லையா, அதுக்காகவும் எனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு சொன்னா 100 பேசாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு வந்து என்ன செய்யறான்னா லெட்டர் எழுதுறான். He wrote to God on the envelope. envelopeலையும் கடவுளுக்குன்னு ஒரு அட்ரஸை போட்டு என்ன செய்யறான்னா எழுதுறான். Put the letter inside and still troubled went to town. At the post office he placed a stamp on the letter and dropped it into the mail box. இப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொண்டு போறான். போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் ஸ்டாம்ப் வாங்கி அதில் என்ன செய்யறான், அஃபிக்ஸ் பண்றான். அது மட்டும் கிடையாது, போய் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா ட்ராப்ட் இட் இன்டு தி மெயில் பாக்ஸ், அந்த போஸ்ட் பாக்ஸ்ல என்ன செய்யறான்னா கொண்டு போய் போடுறான். ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் who was a postman and also helped at the post office went to his boss laughing heartily and showed him the letter to God. இப்போ என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் அந்த போஸ்ட் பாக்ஸ்ல வந்து போட்டான் இல்லையா, போட்ட உடனே அந்த போஸ்ட்மேன் என்ன செய்யறாப்ல அப்படின்னா, அந்த போஸ்ட்மேன் கலெக்டட் இட் அண்ட் ரெட் இட், அந்த கலெக்ட் பண்ண அந்த லெட்டரை போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து திரும்ப அதை ரீட் பண்ணி பார்த்தான். அட்ரஸை ரீட் பண்ண உடனே அந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணிட்டாப்ல, ஹார்ட்லி லாஃபிங் ஹார்ட்லி, அப்படியே வந்து மனவிட்டு சிரிக்கிறான், சவுண்டா சிரிக்கிறான். அது மட்டும் கிடையாது, த போஸ்ட்மேன் ரஷ்ட் டு தி போஸ்ட் மாஸ்டர், போஸ்ட் மாஸ்டர்கிட்ட கொண்டு போறாரு. டு ஷோ ஹிம், போஸ்ட் மாஸ்டர்கிட்ட ஓடி போய் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த லெட்டரை காட்டுறாரு. எங்க பாருங்க, கடவுளுக்கு ஒருத்தன் அட்ரஸ் போட்டு எழுதி ஒரு லெட்டர் போட்டிருக்கிறான். showed him the letter to God. Never in his career as a postman had he known that address. நானும் இத்தனை ஆண்டு காலமா போஸ்ட்மேனா இருந்திருக்கிறேன், இந்த மாதிரி இந்த அட்ரஸ் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி என்ன செய்யறான்னா சிரிக்கிறாப்ல. சிரிச்சுக்கிட்டு அந்த போஸ்ட் மாஸ்டர்கிட்ட கொண்டு போய் அந்த லெட்டரை காட்டுறாப்ல. த போஸ்ட் மாஸ்டர், a fat, amiable fellow also broke out laughing. அந்த போஸ்ட் மாஸ்டரும் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா சவுண்டா சிரிக்கிறாரு, மனசு விட்டு சிரிக்கிறாரு, சப்தமா சிரிக்கிறாரு. பட் ஆல்மோஸ்ட் immediately he turned serious and tapping the letter on his desk. அதாவது இந்த on reading the letter, அந்த லெட்டரை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த போஸ்ட் மாஸ்டர் பிகேம் சீரியஸ். அந்த போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, சீரியஸா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. he was amazed the faith in God, அதாவது லெஞ்சோனுடைய அந்த கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை பார்த்து அப்படியே ஆச்சரியமாயிட்டாப்புல. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா கமெண்டட், what faith, I wish I had the faith of the man who wrote this letter, staring up a correspondence with God. கடவுள் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் வந்து கடவுளுக்கு லெட்டர் எழுதுற அளவுக்கு இந்த ஆளு துணிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே என்ன செய்யறாப்புல ஆச்சரியப்படுறாரு. ஸோ இன் ஆர்டர் டு நாட் டு ஷேக் தி ரைட்டர்ஸ் ஃபெய்த் இன் காட், அந்த ரைட்டர்ஸ் அப்படின்னா லேஞ்சோனுடைய நம்பிக்கை கடவுள் மீது, அந்த லேஞ்சோ வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து வீண் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் மாஸ்டர் நினைக்கிறாரு. த போஸ்ட் மாஸ்டர் கேம் அப் வித் அன் ஐடியா, ஆன்சர் தி லெட்டர், பட் வென் ஹி ஓபன்ட் இட், இட் வாஸ் எவிடென்ட் தட் டு ஆன்சர் இட் if he needed something more than goodwill, ink and paper. But he stuck to his resolution. He asked for money from his employees. He himself gave part of his salary, and several friends of his were obliged to give something for an act of charity. இப்போ போஸ்ட் மாஸ்டர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, the post master collected amounts from his colleagues and his friends as charity. ஒரு சேரிட்டியா வந்து தன்னுடைய வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டையும் கலெக்ட் பண்றாரு அமௌண்ட். எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த லேஞ்சோ கேட்டிருக்கிறாப்லையா, அந்த அமௌண்ட்டை எப்படியாவது உள்ள வச்சு விடுவோம், லேஞ்சோனுடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது, அவனுடைய நம்பிக்கையை ஏமாற்ற வேண்டாம், நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட் மாஸ்டர் என்ன செய்யறாரு, அவ கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸுகள்ட்டையும் கலெக்ட் பண்ணி தன்னுடைய சேலரியிலிருந்தும் ஒரு பகுதியை என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த அமௌண்ட்ல சேர்த்து 70 பேசாஸ் வருது.
அதை ஒரு கவரில் போட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் லேஞ்சோவுடைய அட்ரஸ் எழுதுறாரு. இட் வாஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹிம் டு கேதர் டுகெதர் தி 100 pesos. அந்த 100 pesos அவரால் என்ன செய்ய முடியல, கலெக்ட் பண்ண முடியல. ஆனால் 70 pesos கலெக்ட் பண்ணிட்டாப்ல. அவருடைய சேலரியிலிருந்து ஒரு பகுதியை போட்டார். So he was able to send the farmer only a little more than half. He put the money in, and only a little more than half he put the money in an envelope addressed to Lancho, and with it a letter containing only a single word as a signature. God, அந்த கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து என்வலப்பில் போட்டு லேஞ்சோவுடைய அட்ரஸை எழுதி ரெடியாக வச்சிருக்கிறாப்புல. ஓகேவா? அந்த லேஞ்சோ வந்தா கொடுக்கறதுக்கு யாரு? போஸ்ட் மாஸ்டர். ஓகே.